நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உங்கள் ஜாஷ்வா டிவி மற்றும் குழந்தைகள் இயேசுவுக்கு சொந்தங்கள் வழங்கும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களை போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களை போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் டுடே சண்டே ஜாம். சண்டே ஜாம் நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு நீங்களும் ஆவலாக காத்துட்ருக்கீங்க. உங்களை பார்க்கறதுக்கு நாங்களும் ஆவலாக காத்துட்ருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அநேக காரியம் கற்றுக்கொள்ள போகிறீங்க. இன்றைக்கும் புது வித்தியாசமான செக்மெண்ட்டில் உங்களோடு கூட நாங்கள் இடைப்பட போகிறோம். இந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு ஐக்கியத்தை வலியுறுத்துவதாகவே இருக்கும். வழக்கமாக குட்டி பிள்ளைகளை என்ன செய்வோம்? ஜெபம் நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். ஜெபம் பண்ணலாமா? கையை கூப்பி கண்ண முடியுங்களா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாளின் நிகழ்ச்சி மூலமாக என்னோடு கூட பேசும், கீழ்ப்படிய உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். குட்டி பிள்ளைகள் எப்படி சூப்பராக ஜெபம் பண்ணிட்டீங்க. நீங்கள் நான் ஜெபம் பண்ணும்போது நீங்களும் மனசில் இயேசுப்பாட்ட பேசுறீங்க தானே? கரெக்ட். நீங்களே இயேசுப்பா பிள்ளைகள். இயேசுப்பாட்ட எப்பவும் பேசிட்டே இருப்பீங்க. சரி, நிகழ்ச்சியில் சூப்பரான அழகான ஒரு அருமையான ஒரு பாடல் கேட்க போகிறோம். இந்த பாட்டை படிக்கிறதுக்கு பிராங்க்லின் அண்ணனும் வசந்தகுமார் அண்ணனும் வராங்க. என்ன அழகாக இருக்குன்னு தெரியுமா? இன்னொன்று தெரியுமா? இந்த பாட்டில் அவங்க செய்கிற ஆக்ஷன் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ரசிப்பீங்க. பார்க்கலாமா? ஹலோ குட்டி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு புது பாட்டு கற்றுக்கலாம். சரியா? அண்ணன், போன வாரம் நீங்க என்னை ரொம்ப கேள்வி கேட்டீங்களா? இந்த வாரம் நான் ஒரு கேள்வியோட வந்திருக்கேன் உங்களுக்கு. இது என்னதுன்னு தெரியுதானே? இதுவானே, இது ரூம் ஸ்ப்ரே. ரூம் ஸ்ப்ரே அப்படிதானே? இது எப்படி இருக்கும்? நல்லா வாசமா இருக்கும். இப்போ எப்படி இருக்கு? இந்த ரூமே வாசமா இருக்கு. வாசமா இருக்கு அப்படிதானே? இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் எது இருந்தா வாசமா இருக்குன்னு சொல்லி இப்போ இந்த பாட்டுல நம்ம கத்துக்க போறோண்ணே. ஓகே ஓகே. ஆமாண்ணே, பாட்டு கத்துக்கலாமா? சரியா? நாங்க பாடுறோம், எல்லாரும் நல்லா கவனிங்க. சரியா? விசுவாசம் இல்லைன்னா வாழ்க்கை நாசம், விசுவாசம் இருந்தாலே வாழ்க்கை பூவாசம், விசுவாசம் இருந்தா வாழ்க்கை நாசம், விசுவாசம் இருந்தாலே வாழ்க்கை பூவாசம். ஒரு பக்கம் வேதம், மறுபக்கம் வேண்டுதல், இவை இருந்தால் மலரும் விசுவாசம். என்னமெல்லாம் ஏசு மேல, செயலும் ஏசு போல, இது மெய்யான விசுவாசம். இதுதானே மெய்யான விசுவாசம். விசுவாசம் இல்லைன்னா வாழ்க்கை நாசம், விசுவாசம் இருந்தாலே வாழ்க்கை பூவாசம், விசுவாசம் இல்லைன்னா வாழ்க்கை நாசம், விசுவாசம் இருந்தாலே வாழ்க்கை பூவாசம். ஒரு பக்கம் வேதம், மறுபக்கம் ஐக்கியம், இது இருந்தால் மலரும்
விசுவாசம். எண்ணமெல்லாம் ஏசு மேல, செயலும் ஏசு போல, இதுதானே மெய்யான விசுவாசம். இதுதான் மெய்யான விசுவாசம். சூப்பரா இருந்தா குட்டீஸ் பாட்டு. எல்லாரும் நல்லா பாத்துட்டு இருக்காங்க. அப்போ பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேனே. கண்டிப்பா கண்டிப்பானே. சரிண்ணே, இப்போ இதை நம்ம 2 சொல்லி கொடுத்துடலாமா? சொல்லி கொடுக்கலாம். ஆமா, என்ன வேணும் நீங்க வாழ்க்கையில? என்ன வேணுமா? விசுவாசம்ண்ணே. விசுவாசம் வேணும். ஆமாண்ணே, விசுவாசம் இல்லைன்னா வாழ்க்கை நாசம் தானே. சரி சரி. ஆமாண்ணே. சரி, இப்ப இந்த பாட்டை நம்ம பாடிடலாமா? பாடிடலாமா? ரெண்டு சொல்லி தர கத்துக்கலாமா? பாடலாமாண்ணே? விசுவாசம் இல்லைன்னா வாழ்க்கை நாசம், விசுவாசம் இருந்தாலே வாழ்க்கை பூவாசம். பாடுங்க. ஒரு பக்கம் வேதம், மறுபக்கம் வேண்டுதல், இவை இருந்தால் வளரும் விசுவாசம். பாடுங்க. பாடலாமா? என்னமெல்லாம் ஏசு மேல, செயலும் ஏசு போல, இவன் மெய்யான விசுவாசம். பாடுங்க. ஓகே, சூப்பரா பாடிட்டீங்க. கிளாப் பண்ணிடலாமா? சூப்பரா பாடிட்டீங்க. சரி, இப்போ இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் கத்துக்கலாமாண்ணே? ஓகே. நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஆக்ஷன் கத்துக்கலானே. கத்துக்கலாமா? சரி, ஓகே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? ஆனா நீங்க நல்லா சத்தமா பாடணும். நீங்க பாடலாம், நாங்க அமைதியா அப்படியே நின்றோம் ஆக்ஷன் பண்ணாம. நீங்க பாடும்போது ஃபர்ஸ்ட் டைம் பாடும்போது ஒரு பக்கம் வேதம், மறுபக்கம் வேண்டுதல் நீங்க பாடணும். ரெண்டாவது தடவை பாடும்போது ஒரு பக்கம் வேதம், மறுபக்கம் ஐக்கியம் பாடணும். ஓகே, சரியா? செகண்ட் சான்ஸா வரும்போது அப்படி பாடணும். விசுவாசம் இல்லைனா வாழ்க்கை நாசம், விசுவாசம் இருந்தாலே வாழ்க்கை பூவாசம். விசுவாசம் இல்லைனா வாழ்க்கை நாசம், விசுவாசம் இருந்தாலே வாழ்க்கை பூவாசம். ஒரு பக்கம் வேதம், மறுபக்கம் வேண்டுதல், இவை இருந்தால் வளரும் விசுவாசம். என்னமெல்லாம் ஏசு மேல, செயலும் ஏசு போல, இதுதானே மெய்யான விசுவாசம். இதுதானே மெய்யான விசுவாசம். விசுவாசம் இல்லைனா வாழ்க்கை நாசம், விசுவாசம் இருந்தாலே வாழ்க்கை பூவாசம். விசுவாசம் இல்லைனா வாழ்க்கை நாசம், விசுவாசம் இருந்தாலே வாழ்க்கை பூவாசம். ஒரு பக்கம் வேதம், மறுபக்கம் ஐக்கியம், இவை இருந்தால் வளரும் விசுவாசம். என்னமெல்லாம் ஏசு மேல, செயலும் ஏசு போல, இதுதானே மெய்யான விசுவாசம். இதுதானே மெய்யான விசுவாசம். சூப்பர். சரி குட்டீஸ், எல்லாத்துக்கும் ஆக்ஷன் பிடிச்சிருந்ததா? சூப்பர். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷன் பண்ணலாமா? அப்படியே எந்திரிச்சுக்கோங்க பார்ப்போம். சேரு பெஞ்சு எல்லாத்தையும் ஓரமாக வச்சுக்கோங்க. ரெடியா? ஆக்ஷன் பண்ணலாமா நம்மளாம் சேர்ந்து? ரெடியானே? ரெடினே. சரி. விசுவாசம் இல்லைனா வாழ்க்கை நாசம், விசுவாசம் இருந்தாலே வாழ்க்கை பூவாசம். விசுவாசம் இல்லைனா வாழ்க்கை நாசம், விசுவாசம் இருந்தாலே வாழ்க்கை பூவாசம். ஒரு பக்கம் வேதம், மறுபக்கம் வேண்டுதல், இவை இருந்தால் வளரும் விசுவாசம். என்னமெல்லாம் ஏசு மேல,
செயலும் இயேசு போல. இதுதானே மெய்யான விசுவாசம், இதுதானே மெய்யான விசுவாசம். விசுவாசம் இல்லைன்னா வாழ்க்கை நாசம், விசுவாசம் இருந்தாலே வாழ்க்கை பூவாசம். விசுவாசம் இல்லைன்னா வாழ்க்கை நாசம், விசுவாசம் இருந்தாலே வாழ்க்கை பூவாசம். ஒரு பக்கம் வேதம், மறுபக்கம் ஐக்கியம், இவை இருந்தால் வளரும் விசுவாசம். என்னமெல்லாம் இயேசு மேல, செயலும் இயேசு போல. இதுதானே மெய்யான விசுவாசம், இதுதானே மெய்யான விசுவாசம். சூப்பர். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக்ல இன்னொரு அருமையான பாடலோட நாங்கள் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். நான் சொன்னேன்ல ஆக்ஷன் எப்படி இருந்தது? ஒரு பக்கம் வேதம், என்ன அழகா பண்ணாங்க. ஐக்கியத்துக்கு எப்படி கை கொடுத்தாங்க? மறுபக்கம் ஐக்கியம். பார்த்தீங்களா? ஐக்கியம்னா நம்ம எல்லாரையும் பார்த்து ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ஹலோ சொல்லுவோம்ல, அதை அவங்க ஆக்ஷனில் போட்டு காமிச்சாங்க. நீங்கள் ஆண்டவர் பிள்ளையோட ஐக்கியம் வச்சிருக்கீங்களா? உங்கள் ஐக்கியம் யார் கூட இருக்குது? நீங்கள் ஆண்டவர் பிள்ளையோட ஐக்கியம் வச்சாருன்னா உங்கள் விசுவாசம் வளரும், இல்லாட்டா விசுவாசம் குறைஞ்சிரும். வளரணுமா குறையணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி அடுத்தபடியாக அட்டகாசமான ஒரு வசனத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். வசனம் கற்றுக்கொள்ள இன்னைக்கு போன வாரம் மாதிரியே காட்டில் இருந்து ஒரு ஆளை கூட்டு வந்துருக்கிறோம். யாருன்னு பார்க்குறீங்களா? கரடி. ஆமாம், ஒரு கரடி, பயங்கரமான கரடி வரப்போகுது. அந்த கரடி கூட யார் வராங்க தெரியுமா? நம்ம ஜிஎம் சமுத்திரமண்ணன் வரப்போகிறாங்க. இப்போ கரடியும் சமுத்திரமண்ணன் பார்த்துருவோமா? உனக்கு நான் இன்னைக்கு ஒரு வசனம் சொல்லி தரேன், படிச்சுக்கிறியா? நல்லா சொல்லி கொடுப்பியா? நல்லா சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் நல்லா படிச்சுக்கிடுவேன். என்ன பிங்கியும் மங்கியும் ரெண்டு பேரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் இவனுக்கு வசனம் சொல்லி கொடுத்து அந்த வசனத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். இவங்க சொல்லி கொடுத்து அவங்களுக்கு புரியவா போகுது? நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்லி கொடுக்குறேன். சொல்லி கொடுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன் பிள்ளைங்களுக்கு. நாங்கள் என்ன வசனம் சொல்லி கொடுக்க போகிறோம் தெரியுமா? என்ன வசனம் சொல்லி கொடுக்க போறீங்க? இந்த வசனத்தை தான் நான் சொல்லி கொடுக்க போறேன். சொல்லுங்க பிள்ளைங்களா, நான் சொல்ல சொல்ல நீங்க சொல்லணும். ஓகேயா? ஓகே. ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ அவனை தூக்கிவிட துணை இல்லையே. பிரசங்கி 4:10. பொறு, நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். சொல்லு. நீ எல்லாம் சொல்லு, நாங்கெல்லாம் சேர்ந்து சொல்றோம். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ அவனை தூக்கிவிட துணை இல்லையே. பிரசங்கி 4:10. ஓகேயா? நல்லா படிச்சிட்டீங்களா? குட். கொஞ்சம் பொறுங்க. இப்போ அந்த பிள்ளைகளை பார்க்காம சொல்லுங்க. நான் இந்த வசனத்தை மறைச்சு வச்சுக்கிடுறேன். பார்க்காம சொல்லுங்க பாப்பா அந்த வசனத்தை. நானும் சேர்ந்து சொல்லுவேன். நானும் இந்த வசனத்தை படிச்சிட்டு நானும் இந்த பிள்ளைகளும் சேர்ந்து சொல்ல போறோம். குட், நீங்க சேர்ந்து சொல்லுங்க. ஐயோ குட், வெரி குட். நல்ல விஷயம். குட்.
வெரி பாய். குட்டி பிள்ளைகளை கவனிச்சிங்களா? அந்த வசனம் என்ன அழகான்னு சொன்னாங்க பார்த்தியா? ஒண்டியா இருந்து விழுந்து போனா ஐயோ. ஆமாம், இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிற 4 ஃப்ரெண்ட்ஸ் பைத்துக்கு போட்டுருக்கோம். திடீர்னு ஒன்று ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு வந்து தூக்கி பிடிச்சிருவாங்கல்ல. அதே போல தான் விசுவாச வாழ்க்கையில் நீ தவறி விழுந்தேன்னா விசுவாச நண்பர்கள் இருப்பாங்கன்னா உன்னை விட மாட்டாங்க. ஒருவேளை நீ ஆண்டவர் என்ன எப்படி எனக்கு சோதனையாக கொடுக்குறா அப்படி வருத்தப்பட்டீங்கன்னா அவங்க கவலைப்படாத சொல்லி தேற்றுவாங்க. அதுதான் விசுவாச நண்பர்கள் வேணும். ஒண்டியா இருந்து விழுந்து போன வாழ்க்கையில் ஐயோ. இப்போ நமக்கு இன்னைக்கு அழகான ஒரு சஸ்பென்ஸான சூப்பரான பைபிள் கதை சொல்ல நம்ம ஜிஎம் சமுத்திரனை வராங்க. அண்ணன் வரவேற்றலாமா? ஹாய் செல்லக்குட்டிகளா, நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஏற்கனவே நான் கதை சொல்லியிருக்கேன், கேட்டிருக்கீங்க. இப்போது அண்ணன் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? உங்களுக்கு கதை சொல்ல வந்திருக்கேன். கதைனா எல்லோரும் பிடிக்கும் தானே? ஓகே, பிடிக்கும். கதை பிடிக்குங்கிறவங்களாம் கையை தூக்குங்க. ஓகே, பரவாயில்ல, எல்லா பிள்ளைங்களும் கை தூக்கு. கதை இப்போ நான் ஒரு கதை சொல்ல வரேன், சரிங்களா? எல்லோரும் கதைன்னா கவனமாக கேளுங்க, அண்ணன் சொல்கிற கதையை. ஓகேயா? ஒரு ஊரில் ஒரு நண்பன் ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு என்னென்னா உடம்பூரா நோய். கையில் நோய், காலில் நோய், கண்ணில் நோய், தலையில் நோய். எங்கே இருந்தால் கையை தூக்க முடியாது, காலில் நடக்க முடியாது, பேச முடியாது, சாப்பிடக்கூட முடியாதுமா. அப்போ இந்த பிள்ளைங்களை பூரா பாருங்கள், அவனுக்கு முடியலைன்னா என்ன பண்ணுவான்? நடக்க முடியலை, கை தூக்க முடியலை, படுக்கையாக படுத்துட்டான். படுத்துருக்கும்போது அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. அவனுக்கு என்ன செய்யணுன்னாலும் என்ன செய்கிறாங்கன்னா இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ண தான் வேண்டியிருக்கு. சாப்பிடணுமா, இன்னொருத்தவங்க ஊட்டி கொடுப்பாங்க. இப்போ எப்படி சாப்பிட? தண்ணி குடிப்பாங்க. ஒருத்தவங்க கூட டம்ளர் கூட தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி கொடுத்து அப்படி தான் குடிச்சிருக்கான். படுக்கையாக போயிட்டான். ஃபுல்லாக வாதம். அவனுடைய கால் எடுத்தால் வாதம், கையில் வாதம், அப்படியே தோள்பட்டா எதுவுமே அசைக்க முடியலை. அந்த கண்டிஷனில் இருக்கான். அப்போது அவனுக்கு ஒரு 4 நண்பர்கள். எத்தனை நண்பர்கள்? 4 நண்பர்கள் இருந்தாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? இவனை எப்படியாவது இவனை சரி பண்ணணும், என்ன செய்யலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுறாங்க. அப்போது அதில் ஒரு நண்பர் சொல்கிறா, நம்ம ஏசப்பாட்டை கூப்பிட்டு போனால் அவன் ஏசப்பா நமக்கு குணம் பண்ணிடுவார். அதனால் ஏசப்பாட்டை போய் நம்ம இவனை கூட்டிகிட்டு கொண்டு போய் குணப்படுத்துவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஏசப்பாட்டை போகணுன்னா ரொம்ப தள்ளி போகணுமே, அவர் ரொம்ப கூட்டமாக இருக்கும், அவர்கிட்ட எப்படி போகிறதுன்னு சொல்லி இன்னொரு நண்பர் சொல்கிறான். இல்லைடா, நம்ம போகலாம், முடிவு போகணும். இன்னொரு நண்பர் சொல்கிறான். அப்போ அவனை எப்படி கூப்பிட்டு போகிற? நடக்க முடியாதேன்னு சொல்கிறான். அப்போ நடக்க முடியாதா? அப்போ ஒன்று செய்வோம், நம்ம இந்த காட்டிலெல்லாம் மலை பிரதேசம்லாம் மக்களை வந்து ஒரு இடத்துல வந்து போகிறதுக்கு வயசானவங்களெல்லாம் கூப்பிட்டு போகிற என்ன செய்வாங்க? பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ டோலின்னு ஒன்றை தூக்கி வச்சுட்டு 2 பேர் தூக்கிட்டு போவாங்க. அதுமாதிரி நம்ம என்ன செய்வோம்னா இவனை படுக்கையை 4 பேர் தூக்குவோம். தூக்கி அப்படியே ஏசப்பாட்டை கொண்டு கொடுப்போம், அங்கே கொண்டு வைப்போம். ஏசப்பா பார்த்து குணமாக்கிடுவார் அப்படின்னு. இப்போ நல்ல ஐடியாவாக இருக்க, சூப்பராக இருக்க இந்த ஐடியா. அப்போ நம்ம 4 பேரும் என்ன செய்வோம்? படுக்கையை ஒரு இதை வச்சு கெட்டி நம்ம அப்போ படுக்கையோடு தூக்கிட்டு போகணும் ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? ஐடியா பண்ணி கொண்டு போகும்போது இந்த இது அவங்களுக்கு ஓகேன்னு ஆகிட்டு சரின்னு சொல்லிட்டு அப்போ 4 பேர் சேர்ந்து அதை கயிறை வச்சு கட்டி அப்படியே அவங்களோட படுக்கையோடு தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போகிற அங்கே பார்த்தா ஏசப்பா இருக்க வீட்டில் சுற்றி ஒரே கூட்டத்தை பார்த்தீங்கன்னா நவுள முடியல, கால் வைக்க இடம் இல்லை, முன்வாசல் பக்கம் போனால் அங்கே நிற்கக்கூட இடம் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த வீட்டு உள்ளே போகவும் முடியாது. அப்போது அதில் ஒரு அண்ணன் சொல்கிறாங்க, அவங்க ஒருத்தர், வேண்டாம் ஒன்று செய்வோம், நான் போய் ஏசப்பாவை கூப்பிட்டு வரேன். எப்போ இவ்வளோ பிஸியாக இருக்கு, ஏசப்பா எப்படி வருவார்? வர முடியாது அப்படின்னா. இன்னொருத்தன் சொல்கிறான், நான் வேணா நேராக வாசலை திறந்து அவங்கள வழிவிட சொல்கிறேன் அப்படிங்க. இந்த கூட்டத்தில் வழியும் விட சொல்ல முடியாது. அப்போ அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, மட்டும் திரும்பி கொண்டு போவோம், இன்னும் என்னைக்கா ஒரு நாள் பார்க்கலாம், இன்றைக்கி ஏசப்பாவை பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? அதில் ஒருத்தர், இல்லை இன்றைக்கி நான் போய் உள்ளே போனால் கேட்டு வரேங்க, உள்ளேயும் போக முடியலை, வழிவிடச்சுனா வழியும் விட முடியல. அப்போ 3வது இன்னும் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, ஒன்று செய்யுங்க, நம்ம எல்லாம் செய்வோம், ஏசப்பா வீட்டு உள்ளே தான் இருக்காங்க, கரெக்டாக அந்த காலுக்கு நேரம் மேலே நம்ம மேலே ஏறி இந்த இதை அவங்கள படுக்க அப்படியே கீழே ஓட்டெல்லாம் பிரித்து அந்த மேல் கூரையை பிரித்து அப்படியே கீழே இறக்கணுன்னா கரெக்டாக என்ன செய்வாங்க? மக்கள்லாம் மேலேருந்து ஏதோ வருதுன்னு சொல்லி அப்படியே பார்ப்பாங்க, அப்படியே ஒதுங்குவாங்க. அப்போ அப்படியே கீழே இறங்கும். அப்போ என்ன செய்யலாம்னா ஏசப்பா முன்னால் வந்துடும். அது செய்யலாமா?
நல்ல ஐடியாவாக இருக்க, சூப்பர் ஐடியாடா, சரி அதே மாதிரி செய்வோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நோயாய்ப்பட்டவனை நேராக அவனுடைய நண்பரை தூக்கி மேலே கொண்டு போய் ஒருத்தன் மேலே போய் உட்காந்து ஒவ்வொன்றா பிரிக்கிறான். மேற்கூரையை பிரித்து கரெக்டாக ஏசப்பா எங்கே நிற்காங்களோ அதுக்கு நேராக மேலே அப்படியே அதுக்கு நேராக உள்ளதை ஓப்பன் பண்ணிட்டான். ஓப்பன் பண்ண உடனே இதை கொண்டு போய்ட்டு அவனோட படுக்கையோடு அவனை அப்படியே 4 வண்டி வந்து அப்படியே கீழே இறக்குறாங்க. இறங்கினோன்னு அப்படியே மெதுவாக கீழே வருது. எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா ஒருத்தர் வரான்னுட்டு எல்லாம் ஒதுங்கிட்டாங்க. ஒதுங்கின உடனே ஏசப்பா பார்க்குறாரு, என்ன அப்படிங்கிறாங்க. உடனே இவனை பார்த்த உடனே ஐயோ இவனோட 4 பேர் நல்ல விசுவாசத்தையோடு என்ன வந்திருக்காங்களே அப்படின்ட்டு விசுவாசித்ததுனால அப்படியே பார்த்துட்டு இவனை குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு குணப்படுத்தணும் ஆகணுன்ன உடனே என்ன பண்ண, ஏசப்பா பார்த்த உடனே விசுவாசத்தை பார்த்து அவனை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட நீ படுக்கையை எழுந்து நட அப்படின்னு சொன்னாங்க. உடனே நல்லா குணமாயிட்டு ஏசப்பா உடனே தொட்டு குணமாயிட்டாங்க. உடனே தன்னோட படுக்கையை எடுத்து சுருட்டி கச்சிக்கிட்டு அவன் மட்டும் நடந்து போயிட்டான். பார்த்தீங்களா பிள்ளைங்களா எப்படி ஏசப்பா இந்த 4 பேர் நினச்ச ஒரே காரணத்தினால 4 பேரோட விசுவாசத்தினால அப்படியே கிளறக்குனாங்க. அவனுடைய நண்பரை காப்பாற்றப்பட்டாங்க. நோய்வாய்ப்பட்டிருந்த நம்ம நண்பனை அப்படியே ஏசப்பா காப்பாற்றிட்டாலும் ரொம்ப சந்தோஷம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு, நம்ம 4 பேரும் நல்ல விசுவாசத்தோடு இருந்திருந்தா ஒருத்தர் சொன்னாலும் இன்னொருத்தர் சோர்ந்து போகும்போது இன்னொருத்தர் வந்து இல்லை வாங்க நம்ம ஏசப்பாட்டா போன்னு சொல்லி அவனை முயற்சி பண்ணி அவனை தேற்றுறதுனால தன்னோட நண்பன் காப்பாற்றப்பட்டான். நோயிலிருந்து விடுவிக்கப்பட்டான். தன்னோட படுக்கையை எடுத்துக்கிட்டு நடந்து போனான். பார்த்தீங்களா? அப்போ நம்மலாம் என்ன செய்யணும், நம்ம நல்ல நண்பர்களோட பழகணும், விசுவாசத்தோடு இருக்கணும், 4 பேரும் ஒரே மனநிலையோடு இருக்க பிள்ளைங்களோட பழகணும். ஹாய் குட்டீஸ், இப்போ உங்களோட ஃப்ரெண்டு யார்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார்? நல்ல ஃப்ரெண்ட்ஸா விசுவாசம் இல்லாத பிள்ளைங்களா? பாரு, நீங்கள் நல்ல நண்பர்களோட பழகும்போது உங்களுடைய எல்லா ஜெபமும் ஏற்றுக்கொள்ளப்படும். அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம், கடவுளோட நீங்கள் ஐக்கியமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸோட பழகிறீங்கம்மா? நல்ல நண்பர்களோடையா இல்லை கெட்ட நண்பர்களோட? நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நல்ல நண்பர்களோட பழகி நல்ல ஒரு ஐக்கியத்தை உட்காந்துக்கிடுங்க. செய்வீங்களா? ஓகே, இன்னொரு கதையோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, பாய். சமுத்திரன் சூப்பராக கதை சொன்னாங்கல்ல. பார்த்தியா, அந்த 4 பேரும் நம்பிக்கையோட ஃப்ரெண்டை கொண்டு வந்தாங்க. நீ என்னைக்காவது உன் ஃப்ரெண்டை நம்பிக்கையோட சர்ச்சுக்கு வா ஜெபம் பண்ணு உனக்கு அற்புதம் நடக்குன்னு சொல்லியிருக்கியா? சொல்ல முடியல. ஆமாம், அந்த 4 பேரும் முடியாத எப்படி பாருங்களேன், அண்ணன் சொன்ன கவனிச்சியா, கை கால் எதுவுமே செயல்படலை. ஆனாலும் அந்த 4 பேரும் நம்பிக்கையோட ஐக்கியமாக சேர்ந்து அந்த அண்ணனை கூட்டு வந்தாங்க. அதோட பாரு, எனக்கு இன்னொரு ஆளு இதில் ஆச்சரியமா படுறாங்க. இப்போ நம்ம வீட்டு யாராவது வந்து மேலே கூரை பிரிச்சா நம்ம விடுவோமா? சண்டைக்கு போயிடும்ல. ஆனால் ஏசப்பா அந்த வீட்டில் அந்த வீட்டு எஜமான் எதுவுமே சொல்லலை, ஏதோ செய்கிறாங்க நல்லதா இருக்குன்னு சொல்லி அவர் விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? வீட்டை ஓட்டப்பட்ட சும்மா விடுமா நம்ம? அவங்க பாருங்களேன், மேற்கூரையே பிரிச்சுட்டு ஒரு ஆளை எழுப்பி எவ்வளோ பெரிய ஓட்ட போட்டுப்பாங்க பார்த்தீங்களா? அந்த ஐக்கியத்தில் அந்த ஐயாவும் இணைஞ்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய காரியம் பார்த்தீங்களா? ஆண்டவருக்காக, ஆண்டவர்கிட்ட ஒருத்தர் அற்புதம் பெறக்காக 4 பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க. ஐக்கியத்தினாலே ஒரு பெரிய சுகம் கிடைச்சது. அப்படித்தானே? சரி, இப்போ நம்ம இன்னைக்கு அடுத்தால ஒரு அட்டகாசமான பொது கதை கேட்க போகிறோம். இந்த கதை சொல்லி யார் வராங்க தெரியுமா? நான்சி அக்கா வராங்க. நான்சி அக்கா முதல்ல இன்னைக்கு தான் இந்த நிகழ்ச்சியில் அவங்க வராங்க. அக்கா சொல்கிற கதையை கேட்க நீங்கள் ஆசையாக இருக்கீங்களா? சூப்பரான கதை கேட்கலாமா? ஹாய் குட்டி பிள்ளைங்களா, எல்லாருமே கதை கேட்க அவளாக வந்து உட்காந்துருக்கீங்களா? ஓகே கதைன்னா நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? இன்றைக்கும் நம்ம ஒரு கதை கேட்க போகிறோம். ஓகேவா? ஒரு வயசான தாத்தா இருந்தார். ஓகேவா? அந்த வயசான தாத்தாவுக்கு நிறையா சொத்து இருந்துச்சு. அவங்கள்ட்ட பெரிய பெரிய தோட்டம் இருந்துச்சு, பெரிய வீடுலாம் நிறையா இருந்துச்சு, நிறையா சொத்து, நல்லா சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி அந்த தாத்தா இருந்துகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு மொத்தம் 4 பிள்ளைங்க. அவங்க வேலைக்கு போவாங்க, வருவாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு என்னாச்சுன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவங்க அந்த தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போன உடனே என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஓகே இந்த நம்ம பிள்ளைங்கள்ட்டலாம் சொத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிள்ளைங்களாம் அந்த சொத்தை பத்திரமா வச்சு வாழ்வாங்களா, இல்லைனா அந்த சொத்தை எதுவும் குடிச்சு அழிச்சிருவாங்களா அப்படின்னு நினச்சிட்டு அந்த தாத்தா என்ன பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா பயந்துகிட்டே இருந்தாங்க. இவங்களை வந்து டெஸ்ட் பண்ணதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டே
இருக்கும்போது அந்த தாத்தா வந்து ஒரு விறகு கட்டையை எடுத்து பசங்கள்கிட்ட கொடுத்து இதை வந்து நீங்கள் வந்து முறிச்சிட்டு வாங்க, உடச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது அந்த பசங்களும் கொண்டு போயிடாங்க. என்னென்னலாமோ ட்ரை பண்ணாங்க அந்த கட்டையை வச்சு, அதை அப்படி செஞ்சிடலாமா இப்படி செஞ்சிடலாமா உடச்சி பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ண முடியலைன்னா உடைக்கவே முடியலை. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நேரம் அதை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்டே டைரெக்டாக போயிட்டு, அப்பா இந்த மாதிரி எங்களால் உடைக்கவே முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க அப்பா உடைக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சி கட்டைகளோட சேர்த்து வந்து கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஐயா வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த விறகு கட்டை கட்டியிருப்பாங்கல்ல அதை அவுத்துட்டு ஒவ்வொரு கட்டையாக என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கட்டை எடுத்தாங்களாம், அதை உடச்சிட்டாங்களா, டக்குன்னு உடஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா இப்படி எடுத்து என்ன பண்ணிகிட்டே இருந்தாங்க, உடச்சி மொத்தமாக உடச்சி போட்டாங்களாம். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இவங்க உடச்சி முடிச்சதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இதே மாதிரி தான் ஒன்றா இருந்தால் என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது, தனித்தனியாக போட்டால் என்ன பண்ணிடலாம், உடச்சிடலாம். பார்த்தீங்களா, இந்த கதையில் அந்த ஐயா என்ன பண்ணாங்க, தனித்தனியாக இருக்கும்போது ஈஸியாக உடச்சிட்டாங்க, அப்படி தானே? அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர் கூட இருக்கும்போது நம்மளை யாராலையுமே என்ன பண்ண முடியாது, ஆண்டவரை விட்டு பிரிக்க முடியாது. சாத்தா வந்துட்டு நம்மளை பிரிக்கணும், அப்படி ஆண்டவரை விட்டு பிரிக்கணும்னு ஆசைப்பட்றான். ஆனால் நம்ம ஆண்டவர் கூட தினமும் ப்ரேயர் பண்ணி நிறையா ஐக்கியத்தில் இருந்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் தினமும் சர்ச்சுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் சண்டே ஸ்கூல் போயிட்டு, அதே மாதிரி ஸ்கூல்லையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆண்டவர் கூட இருக்கிற பிள்ளைங்களாக பார்த்து நம்ம சேர்ந்து எல்லா ப்ரேயர் மீட்டிங்லையும் போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்மளையும் சாத்தானால் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. நம்மளும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக என்ன பண்ணலாம், வாழலாம். ஓகேவா? அக்கா சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? இதே மாதிரி தான் நம்ம எப்போவுமே ஆண்டவர் கூட ஐக்கியத்தில் சேர்ந்து இருக்கணும், சரியா? இதே மாதிரி இன்னொரு கதையில் அக்கா அவங்கள மறுபடியும் பார்க்குறேன். நம்ம அப்போவும் ஆண்டவர் கூட சேர்ந்து நிற்கணும். பாய். குட்டி பிள்ளைகளை கவனிச்சிக்கலாம். அந்த அக்கா சொன்ன கதையில் அந்த ஐயா சிம்பிளாக ஒரு டெஸ்ட் வச்சாங்க. ஒரு கட்டு கம்பு கொடுத்து விட்டுருக்காங்க. பார்த்தீங்களா? இந்த அண்ணன் மாதிரி ஒரு ஆபி கேட்டிருக்காங்க, உடைக்க முடியல. கடைசி அவங்க டேடி, ரொம்ப வயசான டேடி, சிம்பிளாக டாப்பு முடிச்சு போட்டார். ஆமாம், இணைந்து இருக்கும் பொழுது உன்னை யாருமே மேற்கொள்ள முடியாது. தனித்திருப்பாயானால் பிசாசு உன்னை எளிதில் முறித்து விடுவான். ஆண்டவர் ஒரு நாள் முறிக்க மாட்டார், பிசாசு எப்பவுமே முறிப்பான். ஆண்டவர் பிள்ளையோட ஐக்கியம் கொண்டிருப்பேன்னா ஒரு நாளும் உன் விசுவாச வாழ்க்கை, ஆவிக்கிற வாழ்க்கை, உன் கிறிஸ்தவ வாழ்க்கை முறிந்தே போகாது, மறந்து போகாத. ஓகேயா? இப்போ நம்ம அடுத்தபடியாக என்ன செக்ஷன் பார்க்க போகிறோம்? ஆக்டிவிட்டிக்கு இன்னைக்கு யாரை கூப்பிட போகிறோம் தெரியுமா? இது வரைக்கும் ஆக்டிவிட்டிக்கு அடிக்கடி வந்து ரொம்ப நாள் ஆக்டிவிட்டிக்கு வராத ஒரு அண்ணன், கண்டுபிடிங்க பார்க்கலாம். கரெக்ட், கிறிஸ்டோபர் அண்ணன். கிறிஸ்டோபர் கூப்பிடலாமா? கிறிஸ்டோபர் அண்ணே, இன்னைக்கு இந்த ஆக்டிவிட்டியில் நான் உங்கள்கிட்ட ஒரு கெட்டு கம்பு தரப்போகிறேன். சரிண்ணே. இன்னைக்கு எங்கள் சண்டே ஜாம் பிள்ளைகளுக்கு அந்த கதை சொல்லியிருக்கிறோம். அந்த கதையில் இதுக்கு ஆன்சர் இருக்குது, ஆனால் உங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த கெட்டு கம்பை உடைச்சிடணும். ஆனால் என்னால் உடைக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சவால் கொடுக்குறேன், உங்களை உடைக்க முடியாதுன்னு பார்க்கணும். உடைக்கிறீங்களா? ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணுறேண்ணே. கால் உடஞ்சிருண்ணே. முடிய மாட்டேங்கண்ணே, ரொம்ப கஷ்டமாக இருக்க. கால் உடைங்க பார்ப்போம். காலில் வச்சு முக்கிறாரு, கையில் வச்சு முக்கிறாரு. உங்களுக்கு எப்படிண்ணே முடியும்? பாருங்களேன். இப்போ ஒன்று உடைக்கீங்க. நான் என்ன சொன்னேன், இந்த கம்பை உடைக்கணும்னு தானே சொன்னேன். எந்த கண்டிஷனும் போல தம்பி இந்த கம்பை உடனே சொன்னீங்க. நீங்க தான் நிறைய டான்ஸ் ஆடி கிடைச்ச முடியும்னு சொல்லிட்டீங்க. தம்பி ஒன்றும் இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு இது மூலமாக ஒரு சிம்பிள் தாட்டை நம்ம கொடுக்க போகிறோம். என்ன தெரியுமா? அதாவது இந்த பிள்ளைகள் ஆண்டவர் பிள்ளைகளோடு சேர்ந்து ஐக்கியமாக இருந்தாங்கன்னா பிசாசு வந்து முறிச்சிட்டா முறிக்க முடியாது. ஆனால் தனி குச்சியாக இருக்கும்பொழுது டப்புன்னு முறிச்சு ஒரே முறிச்சு தூக்கி போட்டுருவான். எவ்வளோ கஷ்டப்பட்டு விபிஎஸ் சண்டே ஸ்கூல்லாம் போய் எசப்பா எப்போ அவங்கள மன்னிங்கன்னு சொல்லி இந்த பிள்ளைகளை ஆண்டுட்டு வராங்க. ஆனால் அவங்க தனியாக இருக்கும்போது என்ன தெரியுமா, விசுவாசி ஈஸியாக மேற்கொண்டுருவான். 2 பேருக்கு கூட சேர்ந்து ஜெபித்தா வேதம் வாசித்தா ரொம்ப உயர்வு கிடைக்கும். பிள்ளைக்கு ஒரு ஹை சொல்லிடுவோமா? ஹலோ குட்டி பிள்ளைகளா, வழக்கம் போல் நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்துட்டோம். எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஒன்றும் கிடையாது, நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், அந்த நிகழ்ச்சியை திரும்ப பார்க்கலாம், உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சி அனைவரும் இங்கே அறிமுகப்படுத்துங்க. இது மூலமாக அவங்களோட ஐக்கியம் பலப்பட்டா அவங்களுக்கு நல்லது தானே. இந்த நிகழ்ச்சி நிறைய வியூ கிடைக்குன்னு சொல்லவில்லை. இந்த நிகழ்ச்சி மூலமாக 4 ஆண்டோரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒன்றாக சேர்ந்து ஐக்கியமாக மாறினா அதான் இந்த நிகழ்ச்சியோட வெற்றி. நீங்கள் இந்த வெற்றிக்கு உழைப்பீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள். இப்போது நம்ம கடைசியாக ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம். என்ன பகுதி?
உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பகுதி. எஸ், கேள்வி நேரம். இன்னைக்கு கேள்வி போனதை விட கொஞ்சம் கடினமான கேள்வி. நிறைய பேர் கொஞ்சம் முக்கியமானதை தணிச்சிட்டீங்க, அதனால கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. டக்குன்னு உடனே சொல்லுவீங்க, சொன்ன உடனே சொல்லுவீங்க. எஸ்எம்எஸ் எடுத்து பண்ண போறீங்க. மொபைல் கையில் எடுத்தீங்களா? திமிர்வாதக்காரனை எத்தனை பேர் ஏசிட்டு தூக்கிட்டு வந்தாங்க? திமிர்வாதக்காரனை எத்தனை பேர் ஏசிட்டு தூக்கிட்டு வந்தாங்க? அடிச்சிட்டீங்களா? சென்ட் அனுப்பிட்டீங்களா? ஓ, ஜபாக்காக்கு வந்துட்டு. வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர் பிள்ளைகள். ரொம்ப ஈஸியான ஆன்சர் தான். ஒரே ஒரு நம்பரில் நீங்கள் ஆன்சர் சொல்லியிருக்கலாம். அக்காவுக்கு அந்த நம்பர் கிடச்சிட்டு ஏற்கனவே சொல்லிக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டு 4 பேர் இருக்கிறாங்க, நான் ஒரே மொபைல் அப்பாட்டு இருக்கு, கவலைப்படாதீங்க. உங்கள் பேர் அடித்து அதை ஆன்சர் பண்ணிங்க. அந்த பேர் அடித்து ஆன்சர் பண்ணிக்க. 4 பேர் பண்ணாலும் 4 பேருக்கும் பரிசு உண்டு. ஆனால் மறந்துடக்கூடாது, 4 பேரும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கணும். ஓகேயா? அப்படி நீங்கள் டைப் பண்ண ஆன்சரை அனுப்ப வேண்டிய எங்கள் தொலைபேசி எண் இல்லை கொடுத்துட்டு பாருங்க. பார்த்தீங்களா? இதான் நம்பர். இந்த நம்பருக்கு அனுப்புங்க. ஜபாக்கா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு சிறப்பான பரிசுகள் கிடைக்கும். ஓகேயா? குட்டி பிள்ளை ரொம்ப ஆசையாக இருக்கீங்க, கண்டுபிடிச்சிங்க தானே? அப்படி சொல்லுறாங்க. ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். என்ன பகுதி? ஜெபித்து முடிக்கிறது. ஜெபித்து முடிக்கிறதுன்னு சொல்கிறத விட தீர்மானம் எடுத்து முடிக்கிறது. இன்றைக்கி நம்ம எடுத்த தீர்மானத்தில் நீ கவனித்து பார்த்தீங்களா? ஆண்டவர் பிள்ளைகள் ஒன்றாக இணைந்து இருக்கும் பொழுது யாரும் அவர்களை முறிக்க முடியாது, பிசாசு அவர்களை மேற்கொள்ள முடியாது. நீ ஆண்டவர் பிள்ளையோட ஐக்கியம் கொண்டிருப்பேனா, ஆண்டவர் பிள்ளைகளாக சேர்ந்து இருப்பீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய காரியத்தை ஆண்டு செய்வார். அப்படி தீர்மானத்தை எடுப்பீங்களா? எதுக்கு போய் கண்ண முடியலாமா? எங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நான் நல்ல உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளோடு ஐக்கியம் வைப்பேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முறிந்து போகக்கூடாது. நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். வெரி குட். அழகாக ஜெபம் பண்ணிட்டீங்க. குட்டி பிள்ளை சொன்னேன், திரும்ப சொல்லியிருக்கிறேன். கதை கேட்பது, பாட்டு கேட்பது, வசனம் கேட்பது 1/2 மணி நேரத்தை பொழுதுபோக்கு அல்ல, ஆண்டவரோடு நம்மை நெருக்கி கொண்டு வந்து விட ஜாம், இயேசுவையும் நம்மையும் இணைக்க. சண்டே ஜாம் சொன்னல, ஜாம். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது இனிமையாக மாற்றுவார். தீர்மானங்கள் எடுத்து வாழ்க்கையை மாற்றுங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, அண்ணே இந்த மாதிரி நிறைய அண்ணன் அக்காலாம் புதுசு புதுசாக வந்து கதை சொல்கிறாங்க, வசனம் சொல்கிறாங்க, நானும் அந்த மாதிரி கலந்துக்க ஆசைப்படுறேன், நான் எப்படின்னா வரணும் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி நீங்கள் யாராவது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள, நான் பாட்டு படிப்பேன், நான் வசனம் சொல்லுவேன், எனக்கு நிறைய அந்த ஆக்டிவிட்டிலாம் தெரியும், அப்புறம் இந்த பப்பட்டு கூட நான் செய்வேன், நான் என்னோடய திறமையை வளர்க்க ஆசைப்படுறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு நீங்கள் யாராவது இருப்பீங்கன்னா, நீங்கள் அது அந்த கொஸ்டின் ஆன்சர் அனுப்புறீங்களா அந்த நம்பருக்கே நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தெரியப்படுத்தலாம். அதை மெசேஜ் போடுங்க, நான் தெரிவிக்க விரும்புகிறேன், நான் கலந்து கொள்ள விரும்புகிறேன். இல்லை அந்த நம்பருக்கு கூட பேசலாம், ஜபாக்கா எடுப்பாங்க, அக்கா நான் இந்த நிகழ்ச்சியை பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா உங்களுக்கும் கட்டாயம் சந்தர்ப்பம் கொடுக்க முடியும். ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்குது, நான் பாடிட முடியுமா? எந்த சந்தேகமும் வேண்டாம். உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் போதும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய தாகம் மட்டும் இருந்தால் போதும், உங்களை அழைத்து உங்களுக்கு பயிற்சி கொடுத்து உங்களை இந்த நிகழ்ச்சியில் பயன்படுத்துகிறாங்க. அவளோடு கற்றுக்கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு அட்டகாசமான சண்டே ஜாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ரவி அண்ணன். வணக்கம். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குவே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி. எப்படா டைம் வரும் சண்டே ஜாம் பார்க்கலாம், அப்படி ஆசையாக இருக்கு. எப்படா எப்படா சண்டே ஜாம்
மறுபக்கம்